ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம சிவா மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து ஒரு சம் தான். எக்ஸசைஸ் 6.1லேருந்து 6th சம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது 2 டைமே நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b equals 0. So, இது first set. Second set என்ன, sin cube a plus cos cube a divided by sin a cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a equals 2. ஓகேவா? ஸோ இது செகண்டாக நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதை பார்க்க ரொம்ப பெருசு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிறுசு தான். ஒன்று சால்வ் பண்ணலாமா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு செம்ம நம்ம முதல்ல எடுத்திருப்போம். இதில் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அதாவது இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் நான் அது வந்து 0க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாமா? ஓகே, we will start with solution. அதே நம்ம இப்போ என்ன ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துக்க போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள இந்த கம்ப்ளீட் டேம் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கலாமா? ஸோ LHS ஈக்குவல்ஸ் என்ன இருக்கு, sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B divided by sin A plus sin B. ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கவங்க. ஸோ இவங்களை எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ இந்த டேமை நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B divided by sin A plus sin B. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா 2 ஃப்ராக்சர் இருக்குது. 2 பேரோட டினாமினேட்டரும் வேறு. ஸோ அப்போ இவங்களை எப்படி ஆட் பண்ணுறது, 2 டினாமினேட்டரையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த டினாமினேட்டரோட இந்த நியூமரேட்டர் கூடயும் இந்த டினாமினேட்டரை இந்த நியூமரேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் 2டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். பண்ணலாமா? பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த நியூமரேட்டர் கூட இந்த டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கு, sin A minus sin B multiplied by கீழே என்ன இருக்கு, sin A plus sin B. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நடுவில் என்ன டேர்ம் இருக்கு, ப்ளஸ். ஸோ அடுத்து இந்த நியூமரேட்டரை இந்த டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே யார் இருக்கா நியூமரேட்டரில், cos A minus cos B multiplied by cos A plus cos B. ஓகேவா? ஸோ டிவைடட் பை இது 2டையும் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். என்னது, cos A plus cos B multiplied by sin A plus sin B. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த 2 டேர்மையும் பார்க்கலாம். ஸோ இங்கே sin A, இங்கேயும் sin A, இங்கே sin B, இங்கேயும் sin B. 2ஓட சைன் மட்டும் மாறுது. இது பார்க்க எப்படி இருக்கு, A minus B multiplied by A plus B ஃபார்மெட்டில் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கேயும் பாருங்கள், cos A cos A cos B cos B, சைன் மட்டும்தான் மாறுது. ஸோ அப்போது இதுவும் A minus B multiplied by A plus B ஃபார்மெட்டில் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன எழுதலாம்னா, A minus B multiplied by A plus B equals A squared minus B squaredன்ற ஃபார்மெட்டில் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மேலே உள்ள 2க்கு பதில் அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? பண்ணலாம். ஈக்குவல்ஸ் sin A minus sin B multiplied by sin A plus sin B. ஸோ இதில் ஏன்ற பொசிஷனில் யார் இருக்கா, sin A. ஸோ இங்கே என்ன இருக்குது, A squared. அப்போது sin squared A
மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். ஸோ மைனஸ் பின்ற பிளேஸ்ல யார் இருக்கா, சைன் பி. அப்போது சைன் ஸ்கொயர் பி, ரைட், ப்ளஸ் இப்போ இந்த டேமுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஏன்ற பிளேஸில் காஸ் ஏ இருக்குது, பின்ற பிளேஸில் காஸ் பி இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் பி ஸ்கொயர்ட், ஸோ காஸ் ஸ்கொயர்ட் பி. ஓகே, இப்போ டினாமினேட்டரை பார்ப்போம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி மல்டிப்ளைட் பை சைன் ஏ ப்ளஸ் சைன் பி இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நியூமரேட்டரை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ஏன்ற ஆங்கிள் விடுறதெல்லாம் முதல்ல எழுத போகிறோம். அப்போ யார் இருக்கா, சைன் ஸ்கொயர்டு ஏ இருக்குது. வேறு யார் ஏ இருக்கா, காஸில் ஏ இருக்குது, ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. அதுக்கப்புறம் பியில் உள்ள ஆங்கிளில் எழுத போகிறோம். இங்கே யார் இருக்கா, மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் பி அகெயின் மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி இல்லையா, டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை காஸ் ஏ plus cos b multiplied by sin a plus sin b. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா, முதல்ல உள்ள ரெண்டு டேம் அப்படியே எழுதிக்கிறோம். சைன் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ. ஸோ இதை ஒரு டேமாக அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது இந்த ரெண்டு டேம்லேயும் மைனஸ் காமனாக இருக்குது, அதனால அதை வெளில எடுக்கிறோம். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் பி, ஸோ இந்த மைனஸ் வெளில போயிடுச்சு. ஸோ இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் பி வந்து பாசிட்டிவ் சைன் ஸ்கொயர்ட் பி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டோம். ஸோ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி ஆயிடுச்சு. டிவைடட் பை cos a plus cos b multiplied by sin a plus sin b இருக்கு. ஓகேவா? sin a plus sin b இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, sin square theta plus cos square theta equals 1. ஸோ இது தெரியும் நமக்கு ஆல்ரெடி. இங்கே பாருங்களேன், இங்கேயே sin squared a plus cos squared a. ஸோ அப்படின்னா இதோட வேல்யூ என்ன, 1. அகெயின் இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி, இதோட வேல்யூ என்ன, 1. ஸோ அப்போது ஈக்குவல்ஸ் இந்த சைன் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பிக்கு பதிலாக 1 டிவைடட் பை அந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். cos a plus cos b multiplied by sin a plus sin b. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ 1 minus 1ஓட வேல்யூ என்ன, 0. 0 divided by cos a plus cos b multiplied by sin a plus sin b. ஓகேவா? ஓகே, 0 by anything அதோட வேல்யூ என்ன, 0. ஸோ இப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டோம், இந்த கம்ப்ளீட் டேர்ம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடலான்னா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள கம்ப்ளீட் டேர்ம் ஈக்குவல் 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம, sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b. இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இது இப்போ சால்வ் பண்ணி என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 0 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான்
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோன்னு ஒரு தடவை போய் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b equals 0. அப்படியே பார்த்தோம்னா அதுதான் இருக்குது. ஸோ நம்ம அதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக என்ன எழுதிடலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம்க்கு போகலாமா? ஸோ இப்போ அடுத்த சம் சால்வ் பண்ணலாமா? அடுத்த சம் என்ன அப்படின்னா sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a equals 2. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கேயும் ஒரே ஸ்டெப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணி ரைட் ஹேண்டுக்கு ஈக்குவலாக கொண்டு வர போகிறோம். பண்ணலாமா? இனிஷியலாக நான் என்ன எடுத்துக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்காங்களோ அதை ஈக்குவலாக எடுத்துக்கணும். LHS. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a. ஓகேவா? ஸோ இதுதான் LHS. இதான் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இதை வந்து எடுத்து எழுதிக்கிறேன். sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு ஃபார்மெட் இருக்கதை பார்க்கலாம். இது a cube plus b cube ஃபார்மெட்டில் இருக்குது. இது a cube minus b cube ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குள்ள என்ன ஃபார்முலான்னு பார்த்து இது ரெண்டையும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு a cube plus b cube b cube equals a plus b multiplied by a squared minus ab plus b squared. Right? இதே இது a cube minus b cube இருந்தால் a minus b multiplied by a squared plus ab plus b squared. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இந்த ரெண்டு டேர்ம்லையும் இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த டேர்ம் எடுத்துட்டோன்னா ஏன்ற பிளேஸில் சைனும் பின்ற பிளேஸில் காசேவும் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? sin cube a plus cos cube a க்கு பதிலாக ஸோ a cube plus b cube equals a plus b multiplied by a squared minus ab plus b squared. இங்கே ஏன்ற பிளேஸ்ல யார் இருக்கா, sin a. ஸோ ஃபஸ்ட்டு sin a plus cos a plus b multiplied by a squared sin squared a minus ab. So sin a cos a அதுக்கடுத்து என்ன இருக்கா, plus b squared. So plus cos squared a divided by sin a plus cos a. ஓகேவா? ப்ளஸ் அடுத்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, a cube மைனஸ் b cube ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ a cube மைனஸ் b cube ஃபார்முலா என்ன, a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே ஏன்ற பிளேஸில் sin a, bன்ற பிளேஸில் cos a. ஸோ a மைனஸ் b sin a மைனஸ் cos a multiplied by a squared. So sin squared a plus sin a cos a plus cos squared a divided by
divided by sin a minus cos a. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே a cube plus b cube ஃபார்மேட்டில் இருந்துச்சு, இங்கே a cube minus b cube ஃபார்மேட்டில் இருந்துச்சு, ரெண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேர்மை பாருங்களேன், நியூமரேட்லேயும் sin a plus cos a, டினாமினேட்லேயும் sin a plus cos a. ஸோ என்ன பண்ணலான்னா இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரியே இந்த செகண்ட் ஃப்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேர்ம் இருக்கும், sin a minus cos a, sin a minus cos a. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணலாமா? 1, இதுவும் ஒரு 1. ஓகே ஓகே, இப்போ ரிமைனிங்லாம் எடுத்து எழுதலாமா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து sin squared a minus sin a cos a plus cos squared a. ஸோ செகண்ட் டேர்மில் இங்கே ரெண்டே ப்ளஸ் தான் செப்பரேட் பண்ணுது, ப்ளஸ். அண்ட் செகண்ட் டேர்மில் யார் மிச்சம் இருக்கா? sin squared a plus sin a cos a plus cos squared a. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த sin squared a-யும் cos squared a-யும் முதல்ல எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ sin squared a plus cos squared a முடிஞ்சு போச்சா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த sin squared a-வையும் cos squared a-வையும் எழுத போகிறேன். ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிளில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ளஸ் sin squared a plus cos squared a-ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? மிச்சம் யார் இருக்கா? இந்த minus sin a cos a, இந்த plus sin a cos a எழுதலாமா? ஸோ minus sin a cos a plus sin a cos a. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியும், என்ன அப்படின்னா sin square theta plus cos square theta equals என்னது 1. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலாக நம்ம 1 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ இந்த sin squared a plus cos squared a-க்கு பதிலாக 1, அகெயின் ஒரு sin squared a cos squared a இருக்குது, அதுக்கு பதிலாக 1. இங்கே மைனஸ் sin a cos a, இங்கே ப்ளஸ் sin a cos a. ஸோ ரெண்டும் வந்து கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 2. ஓகேவா? ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துட்டேன்? இந்த டேர்மை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதிடலாமா? என்ன எடுத்துக்கிட்டோம்? sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a. It's again equals 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வந்தோம்னு ஒரு தடவை போய் செக் பண்ண போறோம். பண்ணலாமா? ஓகே, அப்படியே போய் பார்க்குறோம். ஸோ இந்த டேர்மை தான் நம்ம ப்ரூவ் பண்ண எடுத்துக்கிட்டோம். அப்படியே கீழே வந்து வெரிஃபை பண்ணால் ஸோ நம்ம அதே தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடலான்னா ஹேன்ஸ் ப்ரூவ்னு எழுதி இந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்மை சூப்பராக பார்க்கலாம். ஓகேவா? பாய்.